கண்ணெதிரே தோன்றினாள். இப்ப ருத்ராமாக்கு எப்படி இருக்கு? அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சக்தி. டாக்டர் செக் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் சார் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அப்போ உன்னோட உயிர் முழுக்க அத்தைய சுத்தி தான் இருக்கு போல. ஆமா சார். அப்ப ஏன் வீட்லயே இருக்க? ஹாஸ்பிடல் வந்து பார்க்கலாம்ல. என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? நான் எப்படி அங்க வர முடியும்? நிஜமா தான் சக்தி சொல்றேன். அத்தை மேல எவ்வளவு பாசமா இருக்க. நீ வந்து பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? எப்படி சார்? வீட்ல இருக்கிற எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நாங்க வந்தா என்ன ரொம்ப திட்டுவாங்க. ருத்ராமாவுக்கு சங்கடம் கொடுக்கற மாதிரி ஆயிடும். நான் தான் இருக்கேன்ல சக்தி, உன்னை யாரும் திட்டாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி வா. வேண்டாம் சார், அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதே எனக்கு போதும். உனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசை இல்லையா? இருக்குதான், ஆனா அப்ப எதுவும் யோசிக்காத, உடனே கிளம்பி வா. வரும்போது அத்தைக்கு பிடிச்ச ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வா. உன்னோட கையாலேயே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கிறேன். உண்மையாவா சார்? உன் மேல ப்ராமிஸ். ஓகேயா? கிளம்பி வா. சரிங்க சார், உடனே வரேன். சக்தி சார், நீங்க சொன்னீங்கன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எதுக்கு பயம்? நான் எப்படி சார் போய் அம்மாவை பார்க்க முடியும்? தோ அந்த ரூம்ல உனக்காக நர்ஸ் காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிட்டு என் கூட வா, சரியா? சரிங்க சார். நான் அத்தை கிட்ட போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நீ உள்ள வா. சரிங்க சார். ருத்ரா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ. ஐயோ எனக்கு வேண்டாம். நீ மம்மி கொஞ்சமா சாப்பிடுங்களேன். எனக்கு என்னமோ நைட்ல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் வாசனை வேற எனக்கு செட் ஆகல. ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா கொடுங்க, குடிக்கிறேன். ஜூஸ் மட்டும் சாப்பிட்டா உங்க ஹெல்த் என்ன ஆகுறது? இப்போதைக்கு எனக்கு அதுவே போதும் சிவா. கொஞ்சம் தானே அத்தை, எனக்காக சாப்பிடுங்களேன் ப்ளீஸ். சிவா, முடியாம இருக்கும்போது எப்படிப்பா சாப்பிடுறது? என்ன பேஷண்ட சுத்தி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தள்ளி வாங்க, தள்ளி வாங்க, தள்ளுங்க. ரெஸ்ட் எடுக்க விடாம ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க? என்னம்மா இப்ப எப்படி இருக்கு? உடம்பு இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா இல்லையா? எங்க சிஸ்டர் கேக்குறாங்க, சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேறாங்க. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். தம்பி, அவங்க சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா என்ன?
ஏமா வீட்ல இருந்து ஏதாவது கொண்டு வந்திருக்கியா இல்லையா? சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா சாப்பிட மாட்டேங்கிறா. ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆ? அவங்க ஏற்கனவே உடம்பு பூரா பாய்சன் இருக்குன்னு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன கொடுக்கணும்? கஞ்சிய குடுக்கணும். அது கூட தெரியாம பருப்பு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம்ட்டு. ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி பாத்துட்டு நிக்கிறது போதும். அங்க பின்னாடி ஃபிளாஸ்க் இருக்கு, கஞ்சி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் குடு. அம்மா ஊத்துங்கம்மா, இல்லைன்னா அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. ஊத்துங்க. எடுத்து குடுமா. ஏமா நீ இந்த அம்மா பொண்ணா? ஆமா. நீயாவது சொல்ல வேண்டியதானே, உங்க அம்மாக்கு என்ன வேணும்னு பாத்துக்க வேண்டியதானே. ஒன்னும் எடுத்துட்டு வரல, மூஞ்ச மட்டும் தூக்கி வச்சுக்கிறீங்க. அம்மா எந்திரிங்கம்மா. ஏமா இந்த அம்மா பொண்ணு தானே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்துக்கிட்டே இருக்க, வா. அனி ஹெல்ப் பண்ணு. கஞ்சியை குடுங்க. கஞ்சியை கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா குடிங்க, நல்லா இருக்கும். ஆமா, உங்க ஹாஸ்பிடல்ல கஞ்சியெல்லாம் கூட கொடுப்பாங்களா? அதானே. ஏமா இது வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்லையா? ஆஹா, போனதில்ல. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பக்கத்து பெட்லயே அட்மிட் ஆயிடுங்க, உங்களுக்கும் கஞ்சி போட்டு தரேன். ஏ கிழவி, கஞ்சி குடிக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆக முடியுமா? முடியாதுல, அப்ப வாய மூடிக்கிட்டு இருமா. சும்மா நொயின்ட்டு. நீங்க குடிங்கம்மா, நல்லா குடிங்க. மா இந்தாங்க கோயில் பிரசாதம். ஹே கிழவி, ஹாஸ்பிட்டல்ல இந்த விபூதி இல்லாம தருவீங்க? எப்ப பார்த்தாலும் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. நான் எப்பவுமே வீட்டை விட்டு கிளம்பும் போது கோவிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எந்த பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் பாக்கறனோ அவங்க சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வச்சு விடுவேன். அப்படிதான் இந்த அம்மாவுக்கும் வச்சு விட்டேன். ஏ கிழவி, கழுத்துல சிலுவை போட்டிருக்க, கேட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ற? எம் மதமும் சம்மதம். நான் கோவிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன். எப்ப பார்த்தாலும் சும்மா கேள்வியே கேட்டுட்டு இருக்கம்மா நீ. ஆமா, உங்களுக்கும் வேணுமா? வச்சுக்கோங்க, நீங்களும் பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்தாங்க. ஏமா நீயாவது வச்சுக்கிறியா? ஏய், எனக்குலாம் வேண்டாம். ஐயோ, அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு என்னப்பா தம்பி, கோயில பிரசாதமா குடுக்கறாங்க, திருநீர் தானே, என்னமோ பிரசாதம் குடுக்கற மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்குடா? பெரியவங்க வச்சு விட்டா நல்லதுமா. நர்ஸ் நீங்க சும்மா இருங்கம்மா, நீங்க வேற. சிவா, என்ன நீ இவங்கள நர்ஸ் நர்ஸ்னு கூப்பிடுற? அம்மானு கூப்பிடலாம்ல, வயசானவங்க தானே. அது இப்படி நர்ஸ் நர்ஸ்னு கூப்பிட்டு பழகிடுச்சா, டக்குன்னு அம்மானு கூப்பிட வர மாட்டேது. அடுத்த தடவை வரும்போது கூப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நர்ஸ் நீங்க வந்த வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்பலாம். தம்பி, என் வேலை எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. சரிம்மா, உடம்ப நல்லா பாத்துக்கங்க, இவங்க கூட பேசாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன நீங்க 2 பேரும் இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா சாப்பிட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாம போயிடணும், சரியா?
போங்க போங்க சீக்கிரம் போங்க இங்க இருந்து நான் ரவுண்ட்ஸ் வருவேன். யாராவது இருந்தீங்க அவ்வளவுதான். கஞ்சியை சாப்பிட்ட உடனே மாத்திரையை கொடுத்து தூங்க விடுங்க. நல்லா சொல்லுங்க பேசாதீங்கம்மா. nurse. நல்லா சொல்லுங்க. வழிய விடுங்க. நீங்க என்ன ஆ. அம்மா அந்த நர்ஸை வீடு வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது வீட்ல டிராப் பண்றியா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஏன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கே போக தெரியாதா? நீ போகணுமா? அம்மா அத்தைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும், டேப்லெட்ஸ் வாங்கணும், அதுக்கெல்லாம் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. ஏய் என்ன அத்தை? ஏன் அனிதா, நம்ம வந்து 2 நாள் ஆச்சு, ஆனா இந்த கிழவி நர்ஸ பார்த்த மாதிரியே தெரியலையே. பார்க்க வேற வித்தியாசமா இருக்கா. ஆமா அத்தை, இந்த கிழவிய எங்கேயுமே பார்த்த மாதிரியே தெரியலையே. ஏய் சக்தி, சக்தி இங்க வா வா. சார் என்ன சக்தி, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் நினைச்சே பார்க்கல அம்மாவெல்லாம் பாப்பேன்னு. அது மட்டும் இல்லாம நான் சமைச்சு எடுத்துட்டு வந்தத அம்மாவுக்கு ஏன் கையால கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல வேற என்ன சார் பெரிய சந்தோஷம் எனக்கு வேணும்? நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த அத்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஆமா சார், அம்மாவை ஆபீஸ்ல பாக்கும்போது எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்பவும் 10 பேர் கூட சிங்கம் மாதிரி கம்பீரமா நடந்து வருவாங்க. யாரும் இல்லாம தனியா அவங்க விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு இப்ப நினைச்சாலும் என் கண்ணுல இருந்து தண்ணி வருது. அம்மாவுக்கு இப்ப வந்த நிலைமை திரும்ப வந்துடவே கூடாது சார். நான் கூட அத்தை கூடவே இருந்திருக்கணும். அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு மட்டும் முன்னாடியே தெரியுமா என்ன? விடுங்க சார், எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனா இனிமே அத்தையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் அத்தை கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு சார். நான் இங்க வந்தது அனிதா அம்மாவுக்கும் இந்து அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. நல்ல வேளை அவங்க என்ன கண்டுபிடிக்கவே இல்லை. சக்தி, நான் உன்னை சொல்லவா? என்ன சார்? ருத்ரா அத்தைக்கு நீதான்னு நேரம் தெரிஞ்சிருக்கும். என்ன சார் சொல்றீங்க? எப்படி தெரிஞ்சிருக்கும்? இத்தனை நாளா உன்னோட சாப்பாடு தானே விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. உன்னோட கைப்பக்கம் அத்தைக்கு தெரியாதா என்ன? சார் பொய் சொல்லாதீங்க சார், கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. நீங்க என்ன பயமுறுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க. தெரிஞ்சிருந்தா என்ன திட்டிருப்பாங்கல்ல. அதான் சக்தி, எனக்கும் புரியல. இல்ல சார், தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நீ அத்தைக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தியா? எனக்கு இல்லையா? நீங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லவே இல்லையே. அம்மாக்கு வேணும்னு தானே சொன்னீங்க. நானும் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. சாரி சார். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்க இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து என்ன அம்மாவை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நமக்குள்ள என்ன சக்தி நன்றி எல்லாம்? ஏன் சார், நமக்குள்ள என்ன? என் தங்கச்சி உன் அண்ணன் அருண் கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்ப நம்ம சொந்தமாயிட்டோம்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். என்னைக்குமே நீங்களும் ருத்ராமாவும் மேலதான், நாங்க கீழே தான். நீ ஏன் சக்தி இப்படிலாம் நினைக்கிற? இல்ல சார், ப்ளீஸ். இனிமே நீங்க இந்த மாதிரி நினைச்சு பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க. ஏய் சக்தி, நான் உண்மையை தானே சொன்னேன். வேண்டாம் சார், நான் போறேன். ஏய், இப்ப ஏன் நீ இப்படிலாம் பண்ற? சார் உங்களுக்கு சொன்னா புரியாது, என்ன விடுங்க. சரி சரி, சாரி சாரி சொல்லிட்டேன், போதுமா? ஏய், தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கு போய் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. சிரிக்க மாட்ட? இப்ப என்ன, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் கேக்குற மாதிரி சாரி சக்தின்னு கத்தி சொல்லவா? இப்ப பாரு. ஹலோ கொஞ்சம் அமைதியா இருங்க சார். உங்க வீட்ல யார் காதுலயாவது விழுந்துற போது அப்புறம் அவ்வளவுதான் சார். அப்ப சரி, இவ்வளவுதானா? எப்பவும் போல கலகலன்னு சரிங்கிற. இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எப்பவும் இப்படியே இருக்கணும். இப்படி சிரிச்சுட்டே இருந்தா போற வரவங்க எல்லாம் என்ன லூசு மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க. சரிங்க சார், நான் வரேன். எவ்வளோக்கு சார் போடணும்?
ஒரு 200 ரூபாய்க்கு போடுமா. பெட்ரோல் போடுற பொண்ணா நீ? கை சும்மா பல பலன்னு இருக்குது. ஹலோ, பப்ளிக்ல இப்படிதான் நடந்துப்பீங்களா? அவ பிரைவேட்டா பண்ண உனக்கு ஓகேவா? உங்க அம்மா கையும் பளபளன்னு தான் இருக்கும். அங்க போய் தடவு. இன்னொரு தடவை அசிங்கமா பேசின அப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்படியா? கூப்பிடு, நீ யார வேணாலும் கூப்பிடு. என்னெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எவனையாச்சும் ஏதாச்சும் கேட்க சொல்லு பாப்போம். பார்க்க லட்டு மாதிரி இருக்க. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்ன பாக்குற? காசு கொடு. ச்சே. ஏய். விடு. ஏய். ச்சே, விடுடா. விடு. அடிக்கடி வர வரட்டா? ச்சே. இங்க நடந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? யாரோ மாதிரி சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அவன் மேல கோவமே வரலையா? நான் எதுக்கு கோவப்படணும்? அந்த குடிகாரன் உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு அசிங்கமா பேசிட்டு போறான். அதுக்கு தான். நீ ஏதாச்சும் சொல்லிக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ தான். யாருக்கோ நடந்ததுக்கு நான் எதுக்கு கோவப்படணும்? யாருங்க நீங்க? கேட்க யார் வருவான்னு கேட்டல, நான் வருவேன்டா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. உனக்கு நான் யாருன்னு சொல்லுமா? அங்கிள் ஒரு பொண்ணு மேல கை வச்சல, அவன் புருஷன்டா. நாளையா கை வைக்கிற உன்ன? சார் நான் ஏதோ போதையில தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சாலும் நான் செத்து போயிடுவேன். என்னால முடியாது சார். என்ன விட்டுருங்க சார். போதையில நீ என்ன வேணாலும் பண்ணுவியாடா? தண்ணிக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாது? எதை வேணா எடுத்து குடிச்சிருவியா? இன்னைக்கு எந்த பொண்ணுகிட்டயாவது இப்படி நடந்துப்ப? இதுல அங்க அடிக்கடி போவியா? சத்தியமா நாங்க போக மாட்டோம் சார். இன்னொரு தடவை உன்னை அங்க பார்த்தேன் அப்படியே குளிதோட பத்திடுவேன். போ, அப்படியே ஒழுங்கா ஓடிடு போ. ருத்ரா, வேலைக்கு மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறியா? போட்டுட்டு தான் இருக்கேன் அண்ணி. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தான் தெரியல. மம்மி, உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்க தான் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. சிவா, என்னாச்சு?
டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அத்தை. என்ன சொன்னாங்க? இதுல பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எதுல சிவா? நீங்க தினமும் காலையில குடிக்கிற டீல தான் கலந்துருக்காங்க. அந்த சக்தி தான் ஏதோ பண்ணி மம்மி என்ன நிலைமைக்கு கொண்டு போயிருக்கா? என்ன நீ பேசுற நீ? கடந்த 10 நாளா தான் டீல பாய்சன் கலந்துருக்கு. சக்தி நம்ம வீட்டை விட்டு போய் 15 நாள் ஆச்சு. நான் தான் 10 நாளா ருத்ராக்கு ஆவாரம் பூட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நீங்க தான். ஹே சிவா, என்ன பேசுற நீ? என்ன சந்தேகப்படுறியா? நான் ஒரு நாள் கூட ருத்ராக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டேன். உனக்கு தெரியாதா அது? என்ன ருத்ரா, என்ன இவன் பேசுறான்? நான் எதுக்கு உனக்கு விஷம் வைக்கணும்? எனக்கு சின்ன சின்னதா உன் மேல கோவம் இருந்ததே தவிர கொல்ல துணிற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு ருத்ரா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த ஆவாரம் பூட்டியே என் கையால உனக்கு போட்டு கொடுத்தேன். அம்மா, ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. அத்தை குடிச்ச டீயோட தூளையே லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நீ எல்லாம் என்னோட புள்ளையாடா? பெத்த அம்மா மேல இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்க. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா சிவா? சொல்லு சிவா. சிவா, அண்ணி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த ஊர்லயும் நடக்காத அக்கிரமம்டா இது. உன்னால எப்படி சிவா பெத்த அம்மா மேலயே பழி போட முடியுது? ருத்ராவை கொல்றதுனால எனக்கு என்னடா லாபம் வரப்போகுது? இல்ல ருத்ரா எனக்கு என்னதான் குறை வச்சிருக்கா? நான் என்ன கேட்டாலும் அடுத்த நொடிய வாங்கி கொடுத்திருக்கா. வீட்டு பொறுப்பை கூட முழுசா என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கா. இவ்ளோ பண்ண ருத்ரா சாகணும்னு நான் ஏன்டா நினைக்க போறேன்? இந்த நேரம் அந்த கடவுளே வந்து கேட்டாலும் என்னோட உயிரை எடுத்துக்கோ, ருத்ரா உயிரை விட்டுருந்தா சொல்லுவேன். ஆமா சிவா, எனக்கு அண்ணி மேல முழு நம்பிக்கை இருக்கு. மம்மி, இதை யாரு பண்ணிருப்பாங்க நான் சொல்றேன். யாரு? வேற யாரு? அந்த சக்தி தான். அவ வீட்டை விட்டு வெளியே போறான்னு தெரிஞ்சதும் இத பண்ணிட்டு போயிருக்கா. அனிதா, அவ எதுக்கு இதை பண்ண போறா? அவளுக்கு அத்தை மேல என்னைக்கு பாசம் மட்டும்தான் இருக்கும். சிவா, உன் அம்மாவை பத்தி நீ தப்பா பேசும்போது உனக்கு தெரியல, ஏன் சக்தியை பத்தி சொன்னா மட்டும் உனக்கு அப்படியே அவ்வளவு கோவம் வருது? அவன் நல்ல பொண்ணு. ஓஹோ, ஏண்டா அப்ப நான் கெட்டவன்னு சொல்றியா? அது மட்டும் இல்ல, சக்தி பல மாசமா அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இத பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ எப்பயோ பண்ணிருக்கலாமே. ஏன் அத்தை இதுக்கு முன்னாடி அவளை வீட்டை விட்டு போக சொல்லியா? இப்ப என்னடா நான் தான் பண்ணேன்னு சொல்றியா? ஆமா. அதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? சிவா, அமைதியா இரு. அண்ணி, அவன் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இவ என்னை இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைக்கவே இல்ல ருத்ரா. அவன் என் மேல உள்ள பாசத்துல சொல்லிட்டான். அதுக்காக பெத்த தாயை இவன் சந்தேகப்படுவானா? யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்புறேன். நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க. நீ சிவா, விஷம் கலந்திருந்தது அந்த டீ தூள்ல தானே? அது எந்த கடையில வாங்குனது? அது நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? யாரு கொண்டு வந்தாங்கன்னு முதல்ல கண்டுபிடி. நம்ம வீட்டுல பிரச்சனை வரணும்னு யாரோ அண்ணிய மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் இதை டெலிவரி பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறேன். முதல்ல அம்மா கிட்ட சாரி கேளு. அத்தை, என்ன இருந்தாலும் நீ பேசுனது தப்பு. சாரி கேளு சிவா.
சாரிம்மா. அம்மா நான் கோயிலுக்கு போன பிரசாதம் எடுத்துக்கோங்க. அம்மா நான் வச்சு விடுறேன். என்ன சக்தி, தனியாவா கோயிலுக்கு போயிட்டு வந்த? ஆமாமா, ருத்ராமா நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ருத்ராமாவையும் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் இருந்திருப்பாங்களே சக்தி, யாரும் எதுவும் சொல்லலையா? இருந்தாங்கதாம்மா, ஆனா சிவா சார் தான் என்ன நர்ஸ் மாதிரி உள்ள கூட்டிட்டு போனாரு. ருத்ராமாவுக்கே நான் யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிப்பாங்க? அப்படியே திவ்யாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவளும் ருத்ராமாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டு இருந்தா. ஐயோ அம்மா, எனக்கு அந்த நேரத்துல யோசனையே வரல. எப்படி வரும்? ருத்ராமான்னு சொன்னா போதும் உலகத்தையே மறந்துடுவ. அப்புறம் எப்படி நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும்? அம்மா என்னம்மா நீ? திவ்யா நீ? திவ்யா அண்ணி என்னாச்சு? திவ்யா நீ? திவ்யா அண்ணி திவ்யா என்னம்மா ஆச்சு? அண்ணி என்னாச்சு? ஏன் அழறீங்க? திவ்யா திவ்யா என்னன்னு சொல்லுமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. ஏன் அழற? நீங்க அழறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க அண்ணி. சக்தி, இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு குடிகாரன் உன் பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்துட்டு அசிங்கமா பேசிட்டு போறான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ தான். யாருக்கும் நடந்ததுக்கு நான் எதுக்கு கோவப்படணும்? அத்தை சொல்லுங்க அத்தை, நான் யாரோவா அவருக்கு? நான் யாரோவா சொல்லுங்க அத்தை. அழாதம்மா. ஏன் அருண் இப்படி இருக்கா? சுத்தமா இறக்கம் இல்லாம மாறிட்டான். மனுஷன்னா மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும். உண்மையிலேயே அண்ணன் பண்ணது ரொம்ப தப்புமா. பொண்டாட்டின கூட பார்க்காம யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு நினைச்சாவது அவர் ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஆமா சக்தி, நானும் இன்னைக்கு மாறிடுவான் நாளைக்கு மாறிடுவான்னு ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இப்படி இருந்தா சரி வராது. அவனுக்கு வேற மாதிரி தான் சொல்லி புரிய வைக்கணும். இன்னைக்கு அண்ணன் வரட்டும், நானே கேக்குறேன். நம்மள நம்பி வந்திருக்கான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. நீ அவன்கிட்ட என்ன கேட்டாலும் திவ்யா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லுவான். எவ்வளவு நாள்மா இவங்க இப்படியே இருப்பாங்க? அதுக்கு தான் வேற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். அழாத திவ்யா, இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணையும் அவனையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா. அழாத. நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க அண்ணி. அம்மா உங்களை அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே அவங்க பாத்துப்பாங்க. இவ்வளவு நாள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி. சரி சக்தி. வீடு பூட்டியே தான் இருக்கு. யாருக்கிட்ட கேட்டா முழு விவரம் தெரியும்னு தெரியலையே. அடியாய், வேற ஏதாவது வேணா இப்பே சொல்லிடு. ஏன் இப்படி பண்றா? ஒரு நாளைக்கு 10 தடவை கடைக்கு போறது. அந்த கடைக்காரன் ஒரு மாறி பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டா. சதீஷ் சார், நீங்களா? என்ன சதீஷ், வழக்கம் போல வீட்டுல சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல, இந்த வீட்டுல தேவதாசன் ஒருத்தர் இருக்கார்ல,
அவரை பார்க்கலான்னு வந்து போயிட்டு இருக்கேன். ஆனா என்னால அவரை பார்க்கவே முடியல. அந்த பெருசா சார்? அந்த ஆள் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாப்ல சார். எப்பயும் ஒரு போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பேசிட்டே இருப்பாரு. அவரு உங்களுக்கு வேண்டியவரா சார்? ஆமா சதீஷ், இவ்வளவு நாளா அவர் இங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. நம்ம சக்தி இருக்கால, ஆமா, அவதான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அவரை பார்த்திருக்கா. அவர் ஏதோ உடம்புக்கு முடியாம இருக்காராம். அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்து போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற கூர்க்கா கிட்ட கூட விசாரிச்சேன். அவரும் 2 நாளா எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலன்னு சொன்னாரு. சார், உங்க ஃப்ரெண்டு ராகவன் சார் சொல்ல வேண்டியதானே சார்? அவரு தான் இப்ப டிஎஸ்பி ஆயிட்டார் சார். அவர்கிட்ட சொன்னா ஒரே வாரத்துல என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போறாரு. கரெக்டா சொன்ன சதீஷ், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு. நான் இப்பவே ராகவன் பண்ணுங்க சார். ராகவன், சொல்றா. நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தானே இருக்க, சொல்லு என்ன விஷயம்? ராகவன், உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். இப்ப நான் உனக்கு ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன், அங்க வந்துடுறியா? சரி, சென்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ்டா. நல்ல வேலை சதீஷ், உன்னை இங்க பார்த்தேன். இல்லனா இவரை பார்க்கிறதுக்காக டெய்லி இங்க வந்து போயிட்டு இருந்திருப்பேன். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா சார்? எதுக்கு சார் அவர் தேடிட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை, அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் சதீஷ். நீ எங்கேயாவது தேவதாசனை பார்த்தா நீ வந்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. சரிங்க சார். சரி சதீஷ், நீ போய் வேலையை பாரு. ஓகே சார், நானும் கடைக்கு போக வேண்டியிருக்கு. மா, நான் குளிக்க போறேன். ஒரு Dress மட்டும் அயன் பண்ணி வச்சிருங்க. அயன் பண்ணுமா? பண்ணிட்டா போச்சு. இத வச்சுக்கிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரா? வெளியே போற மனுஷங்கிட்ட ஒரு 500 ரூபாவாச்சும் இருக்க வேணாம்? ச்சே, என்ன ஆளோ. அம்மாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம். புள்ள வேலைக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே செலவுக்கு காசெல்லாம் வச்சிருக்காங்க. இவ வேற, இவ்வளவு பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்.
பெருமையா இருக்குமா. துணி அயன் பண்ணி புள்ள வேலைக்கு போறான்னு செலவுக்கு காசெல்லாம் வச்சிருக்கியாமா. லவ் யூமா. சோ ஸ்வீட்மா. சரி நான் வரமா. திவ்யா, இதெல்லாம் அவனுக்கு நீதான் பண்ணியா? ஆஹா இல்ல அத்தை. பொய் சொல்லாத. உன்னை தவிர இந்த வீட்ல வேற யாருமே இல்ல. ஆமா அத்தை, நான் தான் வச்சேன். நீ அவன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அதனாலதான் அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டை விட்டுட்டு இந்த சின்ன வீட்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அத்தை, எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, சந்தோஷமா இருக்கோமாங்கிறது தான் முக்கியம். வீடு சின்னதுதான், ஆனா வீடு முழுக்க சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கு. உன்னோட நல்ல மனசையும் கலப்படம் இல்லாத அன்பையும் கூடிய சீக்கிரமே அருண் புரிஞ்சுப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஆசைப்பட்டு நான் கொடுக்கல. நீ பண்ண வேலைய நான் பண்ணதா நினைச்சு அவன் எனக்கு கொடுத்த முத்தம். நியாயமா அந்த முத்தம் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன். இது அவனோட முத்தம். என் மருமக இப்படி வெக்கப்பட்டு கண்ணம் செவக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராசாத்தி, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. அத்தை நீங்க போங்க. சரி, சிவா. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏமா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சிருக்கேன் சார். சரி வாமா போய் பார்க்கலாம். மேடம், என்ன மேடம் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா மேடம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நார்மல் செக்அப் தான். நீ போய் ஃபுட்டேஜ் எடுத்து வைமா, நான் வரேன். ஓகே சார். என்ன என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்ல மேடம், மேலிடத்துல இருந்து ஒரே டார்ச்சர் மேடம். போன மாசம் இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு டெரரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால என்ன போய் பார்த்து அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க சொல்லிருக்காங்க. வந்தவன் யாரு, என்ன பேரு, எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது மேடம். கேட்டா கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதான் அந்த தேதிக்கான ஃபுட்டேஜை பார்க்கலான்னு வந்திருக்கேன். போய் பாருங்க. என்னமா ஆச்சு சார்? கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் இருக்கு சார் இதுல. ஏன்? அன்னைக்கு பவர் ஷட் டவுன் சார். ஜெனரேட்டர் ஒர்க் ஆகல, பாதி தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை மட்டும் பார்த்து என்னமா பண்றது? ஏன் இப்படி பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேக்கப் வச்சுக்க மாட்டீங்களா? சார் 2 hours மட்டும் தான் சார் இதுல இல்ல, மத்தபடி எல்லாமே இருக்கு. அந்த டைம்ல அந்த டெரரிஸ்ட் வந்துட்டு போயிருந்தா நான் என்னமா பண்றது? சரி ப்ளே பண்ணு. சிஸ்டர், சீதாங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல சேர்த்திருக்காங்க? பார்த்து சொல்றேன் இருமா. அந்த பேர்ல இங்க எந்த பேஷண்ட்டும் இல்லம்மா. கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் தானே சொன்னாங்க. அம்மா, உன் பேர் தானே சக்தி? ஆமா. காய்கறி விற்கிறவர் தானே உங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாரு? ஆமாண்ணே. இன்ஸ்பெக்டர் மேடம், கொஞ்சம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? பார்க்கலாம் மேடம். ஏமா, அதை கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுமா? மேடம், என்னாச்சு மேடம்? நீங்க முதல்ல ப்ளே பண்ணீங்கல்ல, அத மறுபடியும் ப்ளே பண்ண சொல்லுங்க. இதோ மேடம், கண்டிப்பா. நீ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுமா? சிஸ்டர், சீதாங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல சேர்த்திருக்காங்க? பார்த்து சொல்றேன் இருமா. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. அந்த பேர்ல இங்க எந்த பேஷண்ட்டும் இல்லம்மா. அந்த ஆளுக்கு உங்க அம்மா பேர் தெரியாதனால திவ்யான்ற பேர்ல அட்மிஷன் போட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. முதல்ல உங்க அம்மா போய் பாருமா. சரிங்கண்ணே. மேடம், ஏதாவது ப்ராப்ளங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். அடுத்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுமா?
நீ மட்டும் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போன? எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாமா டாக்டர்? டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி. பட் நான் கொடுத்த மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர், நான் take பார்த்துக்கிறேன். ம். என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க? அத்தை அத்தை, ம்? என்னாச்சு அத்தை? திரும்பவும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டரை வர சொல்லவா? வேண்டாம் சிவா. எதேச்சியா ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ பார்த்தேன். அருண் திவ்யாவோட கல்யாணம் நடந்த அன்னைக்கு சக்தி இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆனா அவ அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க வரல. அவ அம்மாவை தேடி வந்திருக்கா. இது எனக்கு எப்போ தெரியும். சக்திக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அவங்க அம்மாக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவளும் பதறி போய் இங்க வந்து பார்த்திருக்கா. ஆனா சக்தி இங்க வரதுக்கு முன்னாடியே அருண் திவ்யா கழுத்துல தாலி கட்டிட்டான். அதுக்கப்புறம் அருண் திவ்யாக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்கள கேட்டாதான் முழு உண்மையும் தெரியும். அருண் பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா இதுல சக்தி எப்படி வந்து மாட்டினா? யாரு அவளை அருண் திவ்யா கூட இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணாங்க? அதுதான் தெரியல. சக்தி எதுக்கு மாட்டி விட நினைக்கணும்? தெரியல அத்தை. தப்பே பண்ணாம அவ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அத்தை. சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொல்ல வர்றப்பெல்லாம் நீங்க சக்தி மேல இன்னும் அதிகமா தான் கோவப்பட்டுட்டு இருந்தீங்க. சக்தி வீட்டை விட்டு வெளியே போனாலும் உங்க மேல உயிரா தான் இருக்கா அத்தை. பேங்க் அக்கவுண்ட் ஹேக் ஆகி நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, அப்ப அதுல இருந்து காப்பாத்துனது யாருன்னு தெரியுமா? சக்தி தான். என்ன சொல்ற சிவா? நீ தானே பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன? நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அத்தை. அதுக்கு கூட காரணம் சக்தி தான். அம்மா கிட்ட என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். எதுவுமே பண்ணாம நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி பில்டப் கொடுக்குறவங்க மத்தியில எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறேன். நான் அத்தை கிட்ட சொல்லுவேன்னு சொன்னப்ப கூட அம்மா எனக்கு சாமி மாதிரி, நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவளை திரும்பவும் கூட்டிட்டு வரலான்னு நினைப்பேன். ஆனா நான் அவளுக்காக என்ன சொன்னாலும் எல்லாரும் சக்திக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தடவையும் நான் தான் சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அவளை நான் அந்த அளவுக்கு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல உங்களுக்கு அடுத்து சக்தி மட்டும்தான் அத்தை. அதனாலதான் அத்தை சக்தி நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஆனா அது என்னால இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எப்போ உண்மை தெரியுதோ அப்பவே வரட்டும்னு விட்டுட்டேன். அவளும் உங்களை பார்த்து தொந்தரவு பண்ண வேண்டான்னு விலகி நின்னுட்டா. அவ உடலால தான் உங்களை பிரிஞ்சிருக்கா. ஆனா உயிர் உங்களை மட்டும்தான் சுத்தி இருக்கத்த. ஏன் நீங்க மயக்கம் போட்டு விழுந்தப்போ யார் அட்மிட் பண்ணதுன்னு கேட்டீங்கல்ல, அதுவும் வேற யாரும் இல்ல, அதே சக்தி தான். அவ மட்டும் சரியான நேரத்துக்கு ஆபீஸ்க்கு டெலிவரி பண்ண வரலன்னா உங்களோட இன்னைக்கு நான் பேசிருக்கவே முடியாது. அவ நல்ல பொண்ணு அத்தை. இவ்வளவு நாள் இதையெல்லாம் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ள வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சதை நான் தெரியப்படுத்திட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கோங்க அத்தை. சரி வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம்.
அருண் அருண் ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. போற வழியில என்ன வீட்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா? இதெல்லாம் ஒரு உதவியா? வாங்க வந்து உட்காருங்க. இந்த ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன் கொஞ்ச நேரம். சரி. அருண் போலாமா? போலாண்ணே. என்னண்ணே கவர் இது? ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு ஏதாவது எடுத்துட்டு போறீங்களா? இல்ல தம்பி, இது மல்லிகைப்பூவும் அல்வாவும் தம்பி. மல்லிகைப்பூவும் அல்வாவுமா? அதையே நீங்க வாங்கிட்டு போறீங்க? எல்லாம் என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்ததான். காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கும் அவளுக்கும் பயங்கர சண்டை. பையனுக்கு அவன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்கன்னு சொன்னதோட நீங்க போயிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா. அடியே, நீ வீட்ல சும்மா தானே இருக்க, எனக்கு பதிலா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் சண்டை போச்சு. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நீ போனா போ, போகலன்னா விட்டுருன்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அவ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கா. இந்நேரம் செம்ம காண்ட்ல உட்காந்துட்டு இருப்பா. நான் சும்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, திரும்பவும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டைக்கு ரெடியா நின்னுகிட்டு இருப்பா. அதனாலதான் மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு இருக்கேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிருவாங்களா? அட, இதெல்லாம் யூனிவர்சல் ஃபார்முலா அருண். 20 வயசுல சண்டை வந்தாலும் சரி, 60 வயசுல சண்டை வந்தாலும் சரி, மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா எல்லா பொண்டாட்டிங்களும் பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. ஆனா நீ அதிர்ஷ்டசாலி அருண். ஏன் எப்ப பார்த்தாலும் நீ ரிலாக்ஸ்டாவே இருக்கியே. உன் ஒய்ஃப் உன்னை எதுவுமே சொல்றது கிடையாது. ஆனா என்னோட பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கோவப்படுவா. என்ன பண்ணாலும் கேள்வி கேட்டுட்டே இருப்பா. இப்ப நான் லேட்டா போனேன்னு வச்சுக்கேன், ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு, எங்க போன, யார் கூட போனேன்னு கேட்டு கொலையா கொல்லுவா. அது மட்டுமா, வீக்கெண்ட் ஆனா ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும், மூவி கூட்டிட்டு போகணும். ஏன் அன்னைக்கு ஃபுல்லா சமைக்க கூட மாட்டா. நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து சாப்பிட வச்சுதான் வீட்டுக்கே அழைச்சிட்டு போனோம். அவ்வளவு ஏன் சொன்னா வெக்க கேடு, மேக்கப்புக்கே வாரம் 2000 ரூபாய் செலவு பண்ற அருண். சரி விடுங்கண்ணே, உங்க வைஃப்க்கு தானே செலவு பண்றீங்க. ஆனா நீ இதெல்லாம் செலவு பண்ணாம ஜாலியா இருக்கியே. உனக்கு ஒரு போன் கூட வர மாட்டேங்குது. ஆனா என் பொண்டாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு போன் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம சில டைம் வீடியோ கால் கூட பண்ணி என்ன செக் பண்ணுவா, நான் வேலைக்கு வந்திருக்கனா இல்லையான்னுட்டு. அது மட்டுமா, எங்க வீட்ல இருந்து யாராவது ஆளுங்க வந்தா கொஞ்சமும் மதிக்க கூட மாட்டா. ஆனா அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வந்துட்டா விழுந்து விழுந்து கவனிப்பா. என்ன அருண், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் அமைதியாவே இருக்க. நீங்க பாதிக்கப்பட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு பொண்டாட்டி அமைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா நல்லாதான் இருக்கும். என்னோட ட்ராக்கே வேறண்ணே, உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். வா போலாம். போலாம் தம்பி. அம்மா, நான் இத பண்ணலம்மா, என்ன நம்புங்கம்மா. வேண்டாம், என் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாம் உன்னோட சுயநலத்துக்காக தானே இப்பதான் புரியுது. அம்மா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இனி என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. இனி என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. என்னத்த, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே வரேன், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சக்தியை பத்தி தான் சிவா. அவ மேல தப்பு இல்லைன்னு என் மனசு அவ்வளவு வாட்டி சொல்லியும் என் புத்தி அதை கேட்காம போயிடுச்சு. என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். திவ்யாவோட கல்யாணம் நடந்தது, ஆதிரா நம்ம வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போனது, இதெல்லாம் எனக்கு கோவமா மாறி சக்தியை வெளியில போன்னு சொல்லிட்டேன். அதனால என்னத்த, சக்தி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா. நீங்க போன் பண்ணி கூப்பிட்டா உடனே ஓடி வந்துட்டு போறா. என் மேல தப்ப வச்சுக்கிட்டு அவகிட்ட எப்படி பேச முடியும்? அவளை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் சிவா, வேண்டாம். ஒரு வாட்டி நீங்க போன் பண்ணி பாருங்க அத்த.
அத்தை பண்ணுங்க அத்தை, நான் சொல்றேன் பண்ணுங்க. சக்தி, சக்தி இங்க வாமா. இதோ வந்துட்டமா. என்னம்மா? இங்க பாருமா, யார் ஃபோன் பண்றாங்கன்னு. ருத்ராமா ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு அத்தை? ரிங் ஆகுது, இன்னும் எடுக்கல. அட்டன் பண்ணி பேசுடி. எதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலம்மா. ஏதாச்சும் பிரச்சனைன்னு திட்ட போறாங்களா? அட்டன் பண்ணாதானே தெரியும். அட்டன் பண்ணலையா அத்தை? அவளுக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கும் போல. அவளுக்கு என்னைக்கு உங்க மேல பாசம் மட்டும்தான் தான் இருக்கும். ஏதாச்சும் ஒர்க்ல இருந்திருப்பா, அதனால கூட அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அத்தை. மறுபடியும் பண்றாங்க. பேசுமா. அம்மா, நான் பண்ணது தப்புதான். அன்னைக்கு நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். இல்ல நீ சொன்னதையாவது நான் கேட்டிருக்கணும். ரெண்டையுமே நான் பண்ணாம விட்டுட்டேன். எவ்வளவோ தடவை உன்னை திட்டியிருக்கேன். ஆனா உனக்கு என் மேல இருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கு. நான் உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன் மனசை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ண சக்தி. சக்தி, என்னமாச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? ஏதாவது கேட்டு திட்டினாங்களா? அழாதம்மா. அம்மா தானே திட்டினாங்க. நீ என்ன தப்பு பண்ண? ருத்ராமா ஒன்னும் திட்டலம்மா. அப்புறம் எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? எனக்கு ருத்ராமாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் ருத்ராமா வீட்டுக்கு போறேம்மா. ஏய், அன்னைக்கு தானே நீ அவ்வளோ சொன்ன, இனி அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு சொன்ன. ஆனா அம்மா பேசினதும் எனக்கு அங்க போகணும் போல இருக்கு. உனக்கே இது ஓவரா தெரியல? இத அன்னைக்கே பண்ண வேண்டியதானே? அன்னைக்கு அம்மா கோவத்துல இருந்தாங்க. நான் அம்மா முன்னாடி போய் நின்னு அவங்க மனசை காயப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அப்போ நீ எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ருத்ராமா என்ன வீட்டுக்கு வான்னு சொல்லியிருந்தாலும் நான் அங்க போயிருக்க மாட்டேன். இல்ல சிவா சார் வந்து அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். ஆனா ருத்ராமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் உன்னை கூப்பிட வரமாட்டேன் சக்தி. நீ என்ன மன்னிக்கிற அளவுக்கு நான் உன்னை சின்ன தப்பு பண்ணலன்னு சொன்னாங்க. ருத்ராமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியாமா? என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா என்ன மதிச்சு அவங்களே போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அதனாலதான் நீ போறேன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமாமா. நான் அந்த வீட்ல இல்லாததுனால ருத்ராமாவுக்கு நிறைய கெட்டது நடந்துருச்சு. டெய்லி அவங்க குடிக்கிற ஆவாரம் போட்டியில விஷம் கலந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. நான் மட்டும் ருத்ராமோட ஆபீஸ்க்கு போகாம இருந்திருந்தா
அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. நம்ம ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலனாலும் கஷ்டத்தை பகிர்ந்துக்கணுமா? ருத்ராமாவ என்னைக்கும் கஷ்டப்பட நான் விட மாட்டேன். நல்லதுதானே சக்தி. எனக்கும் நீ ருத்ராமா கூட இருக்கிறது தான் சரின்னு தோணுது. திரும்ப ஒரு பிரச்சனை வந்து அவங்க என்ன திட்டாத மாதிரி நடந்துக்கணுமா? இங்க பாரு சக்தி, அவங்க உன்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா உன் மேல பாசமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம கோவத்தை காட்டிட முடியாதுல்ல. அம்மா இப்போ உடம்பு முடியாம வேற இருக்காங்க. நீ கூட இருந்து நல்லா பாத்துக்கோ. ஏன் அந்த கடவுள் இவ்ளோ பிரச்சனையை கொடுக்கறான்னு தெரியல. நல்லவங்கள தான் அந்த கடவுள் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு. நாம இங்க ருத்ராமாவை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்களும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்கல்லம்மா. நீ வருவியா மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் உடனே போறேம்மா. சரிம்மா, போயிட்டு வா. ருத்ராமாவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவை அவ கண்ணுக்கு தெரியாது. அத்தை வெளியே போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா? விஷம் இருந்தா கொடு, தரியா? ஏன் எப்ப பாரு முகத்தை உருனே வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்சுதான் பேசுங்களா. நான் உங்ககிட்ட இப்ப ஏதாவது கேட்டனா? நான் பாட்டுக்கு தான் அமைதியா இருக்கேன். எதுக்கு என்கிட்ட வந்து தேவையில்லாம பேசுற? வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க, அதான் காஃபி வேணுமான்னு கேட்டேன். வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, இல்லனா வேண்டான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு கோவப்படுறீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் ஒன்னும் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கல, ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறேன். நேரத்துக்கு சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே எனக்கு அங்க கிடைக்கும். நான் வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டேன். போதுமா? போய் வேற வேலை இருந்தா பாரு. வந்துட்டா. உண்மையிலேயே நம்ம மேல கோவமா இருக்காரா இல்ல கோவப்படுற மாதிரி நடிக்கிறாரா? நானும் பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கோவம்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட வந்துதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன். பைக்கை மூடி வைக்கணும்னு கூட தோணல பாரு. ஆனா வாய் மட்டும் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகும். இதென்ன கவரு? மறந்து வச்சுட்டு போயிட்டாரு போல. அப்புறம் கொண்டு வந்த கவரை காணோன்னு எங்கேயாவது தேடுவாரு. திவ்யா, அருண் வந்துட்டானா? இப்பதான் அத்தை வந்தாரு. காஃபி வேணுமான்னு கேட்டேன். பழக்கம் போல விஷம் இருந்தா கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவனுக்கு இதே வேலையா போச்சு. இந்தாங்க, இது அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்னது இது? தெரியல அத்தை, பைக்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் கவரை பாத்தியாமான்னு உங்களை தான் கேட்பாரு. என்ன இருக்குன்னு திறந்து பார்க்க வேண்டியதானே? அது அநாகரிகம் அத்தை. உன் புருஷன் தானே, அதெல்லாம் ஒரு அநாகரிகமும் இல்ல. என்னன்னு பாரு. அத்தை, மல்லிகை பூவும் அல்வாவும் இருக்கு. காட்டு பார்க்கலாம். திவ்யா, அசத்து அசத்து. புரியல அத்தை. நீ எல்லாம் என்ன பொண்ணோ, உனக்கு இன்னுமா புரியல? அவன் உனக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அத்தை, அவர் என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. அவர் எதுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வர போறாரு? ஆம்பளைங்க கோவம் அப்படிதான் இருக்கும். நமக்கு இருக்கிற ஆசைதான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனா என்ன, வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவன் முதல்ல இருந்தே உன்கிட்ட கோவமா நடந்துகிட்டான்ல, திடீர்னு இதை கொண்டு வந்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? வாங்க மாட்டேல்ல? இல்லையே, வாங்கிப்பனே. நீ எப்படியோ, ஆனா பொண்ணுங்க வாங்கிக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம கோவத்தை கொட்டிட்டு போறான். நீ இதை எடுத்துக்கிட்டு அருண் கிட்ட போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா மட்டும் போதாது, அத உங்க கையால எடுத்து நீங்களே என் தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு.
அவர் திட்டுவார் அத்தை. திட்டுறவன் எதுக்காக இதை வாங்கிட்டு வரணும்? அவன் தான் சொல்ல தயங்குறான்னா நீயும் அதே மாதிரி இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் விஷயத்தை ஓபன் பண்ணணும்ல, அதனால நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வை. அத்தை நான் சொல்றேன்ல, நீ எடுத்துட்டு போ. போமா. ம் சரிங்க அத்தை, போறேன். ம். ஏய், உன்னதான் இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். என்ன கேட்கணும்? உண்மையாவே என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா, இல்ல இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நிஜமாவா? பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், என்ன தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காத. மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு எதுக்கு வெளிக்காட்டாம நடிக்கிறீங்க? என்ன உன் பிரச்சனை? அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அதுவும் டைரக்டா என்கிட்ட கொடுக்க கூச்சப்பட்டுக்கிட்டு பைக்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. பைக்லயா? நான்லாம் எதையும் வைக்கவும் இல்ல, வாங்கிட்டு வரவும் இல்ல. அப்போ மல்லிப்பூவும் அல்வாவும் நீங்க வாங்கிட்டு வரல, அப்படிதானே? மல்லிகை பூவும் அல்வாவுமா? ஆமா. ம் அது என்னோட வேலை பார்க்குற சதீஷ். அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதை மறந்து என் பைக்லயே வச்சுட்டு போயிட்டான் பரதேஷ். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? எனக்கு தெரிஞ்சதும் அப்படியே மாத்தி பேசுறீங்களா? ஏய், என்ன அலையறவன் நினைச்சியா? அதுவும் நம்ப வச்சு ஏமாத்துன உங்ககிட்ட நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் வேணாம் வேணான்னு விலைக்கு போறேன்ல, அப்புறம் என்ன என்கிட்ட வர? இங்க பாரு, நல்ல உமார் நடிச்சா நான் மயங்கிடுவேன்னு எதிர்பார்த்தியா? நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஓடி வழியா. இன்னொரு வாட்டி என் ரூம்குள்ள வந்தா உன் காலை உடைச்சிருவேன். அம்மா, சக்தி, வா சக்தி. திரும்ப வரமாட்டேன்னு நினைச்ச சக்தி. உங்களை விட்டு நான் எங்கம்மா போவேன்? எனக்கு எல்லாமே நீங்க தான். நான் உன்னை எவ்வளவு வாட்டி திட்டியிருக்கேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கேன். ஆனா உனக்கு என் மேல கோவமே வரலல்ல. அம்மாவுக்கு தன்னோட குழந்தைய திட்டவும் அடிக்கவும் உரிமை இருக்கு. நீங்க என்ன கூப்பிடவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க கூட தான் இருக்கேன்னு என்னால இப்பவும் நம்ப முடியல. இனி உன்னை என்னைக்கும் எதுக்கும் நான் திட்ட மாட்டேன். என்ன தெய்வ அப்படி போயிடுவான்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கு வந்து நிக்கிறா. வந்ததும் இல்லாம மம்மிய கட்டி பிடிச்சு பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதான் மருமகளை எனக்கும் கடுப்பா இருக்கு. அத்த, இவளை இப்படியே விட்டீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவா. சரி வா, என்னன்னு பாத்தரலாம். ருத்ரா,
இவளதான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, இப்ப எதுக்காக உள்ள விட்ட? திவ்யாவை ஏமாத்தி இவ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் நீ மறந்துட்டியா? இவளாலதான் நம்ம எல்லாருமே ஆதிரா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னோம். அண்ணி, சக்திக்கும் திவ்யா கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அது எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டேன். சக்தி அன்னைக்கு அவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்லி கதறி அழுதப்பவே நான் கேட்டிருக்கணும். ஆனா நான் கேட்காம போயிட்டேன். சக்திய நம்பாம இருந்தது என்னோட தப்புதான். அப்போ திரும்பவும் நீ நம்ப போறியா ருத்ரா? இவளை நம்பினா உனக்கு தான் பிரச்சனை வரும். அண்ணி, நீங்க கொடுத்த டீல கூட தான் விஷம் கலந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்களை நம்புறேன். நீங்க அந்த மாதிரி காரியம் பண்ண மாட்டீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். உங்களை நம்புற மாதிரி தான் சக்தியையும் நான் நம்புறேன். அதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்களும் வேலைக்காரியும் ஒன்னா? எனக்கு எது மேலயும் ஆசை கிடையாது. ஆனா இவளுக்கு இந்த வீட்டு சொத்து மேல ஆசை இருக்கு. அது இல்லாமலா திவ்யாவை இவ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா? அம்மா, நான் ருத்ராமா கூட இருந்தா மட்டும் போதும். நான் வேற எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல. ஹேய், நடிக்காத. நீ அம்மா கூட சேர்றேன்னு சொல்றதே அடுத்து ஏதாவது பிளான் பண்ணதா? மம்மி, இவள முதல்ல வெளியே போ சொல்லுங்க. அனிதா, சக்தி மேல எந்த தப்பும் கிடையாது. நாம தான் இவள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ இவ பண்ணதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்றியா ருத்ரா? உங்களுக்கு புரியலையா நீ? சக்தி தப்பே பண்ணலன்னு நான் சொல்றேன். டீல விஷத்தை கலந்து உங்களை மாட்டி விட நினைச்ச மாதிரி சக்திய திவ்யா கல்யாணத்துல மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க பண்ணது தப்புன்னு நீங்க ஒத்துக்கோங்க. சக்தியும் அவ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க சொல்றேன். அது எதுவுமே எனக்கு தெரியாம நடந்துச்சு. நான் எதையும் வேணும்னே பண்ணல. அதே மாதிரிதான் அவளுக்கும் தெரியாம தான் நடந்திருக்கு. எதேச்சியா தான் அங்க போயிருக்கா. இதுதான் நடந்தது. மா, சக்தி நல்லவமா. அவளுக்கு அருண் திவ்யா கல்யாணத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இத பாருங்க நீ, சில விஷயங்களை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாத்தையுமே உணர்றோம். சக்தி என்னைக்குமே எனக்கு கெடுதல் பண்ண மாட்டா. எனக்காக அவ உயிரையே கொடுப்பா. இனி அவ விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. மம்மி, இவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். இவ வந்தாலே இங்க பிரச்சனை மட்டும்தான் வருது. சக்தி இல்லாத இந்த 10 நாள்ல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவ மேல தப்பு வராதுன்னு நான் நம்புறேன். உலகத்திலேயே மன்னிக்கிற குணம் உங்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். நம்மளை விட அதிகமா பாதிக்கப்பட்டது ஆதிரா. அவங்களே நம்மள மன்னிச்சு ஏத்துக்கலையா? சக்தி, ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் பேங்க் விஷயத்தை பத்தி கூட சிவாவை என்கிட்ட சொன்னான். எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து 2 பேரும் பண்ணிருக்கீங்க. சக்தி, உன்னை போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணதை விட அதிகமா நான் தான் உன்னை மிஸ் பண்ணேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். உள்ள போ. நீ போய் வேலையை பாரு சக்தி.
ஜெமினி எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ருத்ராவை பார்த்து பேசினியா? நான் பார்த்தேன், ஆனா பேசல. இன்னும் எவ்வளவு நாள் தான்டா உன் மனைவியும் பொண்ணையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க போற? உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? பொண்ணுங்க கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க தான், ஆனா நாம தான் விடாம ட்ரை பண்ணணும். உனக்கு ருத்ராவை பத்தி தெரியாதா என்ன? அவ என்ன சாதாரண பொண்ணா பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு? அதுவும் கரெக்ட் தான். தப்பு பண்ண எத்தனையோ பேரு வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கும்போது தப்பே பண்ணாத நீ தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்க. அதுவும் மனைவியும் பிள்ளைங்களையும் பிரிஞ்சு தனியா வாழ்றது ரொம்ப கொடுமைடா. ஜெயில் வாழ்க்கையை விட இது ரொம்ப மோசமான வாழ்க்கைடா. சரி, நீ எனக்கு போன் பண்ணிருக்கனா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனைன்னு தான் போன் பண்ணிருப்பேன்னு எப்படிடா கண்டுபிடிச்ச? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? பரவாயில்ல, நீயாச்சும் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஒரு நாள் உண்மைலாம் தெரிய வரும். அன்னைக்கு ருத்ராவே தான் பண்ணது தப்புதான்னு உன்னை புரிஞ்சு பாப்பாரு. நான் உன்னை வர சொன்னதே அதுக்காக தான்டா. ஏன், என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அபர்ணாவோட அண்ணன் வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போயிருக்கா. போன இடத்துல தேவதாசனை பார்த்து பேசியிருக்கான். அவரும் ருத்ராவையும் என்னையும் சேர்த்து வைக்கத்தான் இன்னும் உயிரோடவே இருக்கேன், எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு எங்ககிட்ட வந்து சொல்லுச்சு. நாங்க 2 பேரும் அடுத்த நாள் போய் பார்த்தா தேவதாசனுக்கு பதிலா அந்த வீட்டுல வேற ஒருத்தர் இருந்தாரு. நானும் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்க அபர்ணாவோட போட்டோ மட்டும்தான் கிடைச்சது. சுத்தி விசாரிச்சிட்டேன், தேவதாசன் எங்க போனாருன்னே தெரியல. ஆமா, அந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு டைரி கிடந்துச்சு, அதுக்குள்ளதான் இந்த போட்டோ இருந்துச்சு. உன்னையும் ருத்ராவையும் சேர்த்து வைக்கதான் உயிரோடவே இருக்குன்னு சொன்ன தேவதாசன் அடுத்த நாள் வீட்டை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ போனப்ப வேறொரு ஆள் தான் அந்த வீட்டுல இருந்திருக்கான். அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீயும் ருத்ராவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஆனா ஒண்ணு, இதை நான் அபிஷேகம் எடுத்து பண்ண முடியாது. என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றேன், நீயே பாத்துக்க. முடியலையா என்ன கூப்பிடு, நான் வரேன். ராகவா, நீ விசாரிச்சு சொன்னாலே போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். ஓகே, பாய். சக்தி, எதுக்கு சார் மாடிக்கு வர சொன்னீங்க? இந்த நேரத்துல நீங்களும் நானும் தனியா நின்னு பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் சார் தப்பா சொல்லுவாங்க? இப்ப எது கோவமா இருக்கிற மாதிரி பேசுற? இது கோவம்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாம இப்படி பேசுறது தப்புன்னு தான் சொல்றேன். அத்தை உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதுல உனக்கு சந்தோஷம் தானே? இது என்ன சார் கேள்வி? ருத்ராமா தான் எனக்கு உயிர். அவங்க கூப்பிட்டு நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. நீங்க எதுக்கு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நிஜமாவா? ஏன்னு கரெக்டா சொன்னா உனக்கு நான் ஒரு gift தருவேன். கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க கடையில ஆர்டர் பண்ணாம வீட்லயே சாப்பிடலாம் தானே சந்தோஷப்படுறீங்க? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா இது வேற. வேற என்ன சார் இருக்கு? உங்க ரூமை கிளீனா வச்சுக்கலாம். இல்ல, உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா வாஷ் பண்ணலாம். இது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சார் இருக்கு. வேற ஒரு விஷயம் இருக்கு. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. டெய்லி உன்னை பார்க்கலாம், உன் கூட பேசலாம். ஏன் கூட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? என்னோட உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் போறேன் சார். சக்தி, நான் உயிர்னு சொன்னது என்னோட தங்கச்சிய. அவ உங்க வீட்டுல தானே இருக்கா? ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா?
ஆமா, அவ என்ன பண்றா எப்படி இருக்கான்னு டெய்லி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. எல்லாரும் இருக்கும்போது கேட்க முடியாது. அதனாலதான் உன்னை தனியா மாடிக்கு வர சொன்னேன். ஆனா நீ ரொம்ப தான் பிஹேவ் பண்ற. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார், கோச்சுக்காதீங்க. ஆஹா, அதெல்லாம் முடியாது, நான் கோச்சுப்பேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணா உங்க கோபம் போகும்? என் தங்கச்சியை கேட்டதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சார். அவ சந்தோஷமா தானே இருக்கா? ஆமா சார், ஆனா அண்ணன் தான் இன்னும் அண்ணி கூட பேசவே இல்லை. கொஞ்ச நாள் போனா அவனோட கோபம் போயிடும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அருண் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அத்தை திட்டினதுனால தான் திவ்யா கிட்ட அப்படி நடந்துக்கிறான் போல. உங்ககிட்ட அத்தை பேசின மாதிரி திவ்யாவையும் அருணையும் கூப்பிட்டு பேசினா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நேரம் வரும்போது அத்தைக்கிட்ட நான் அதை பத்தி எடுத்து சொல்றேன். அப்புறம் சக்தி, நம்ம விஷயமா ஏதாவது? சார், நான் வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு, நான் வரேன். ம். திவ்யா, அத்தை, அந்த பச்சை கலர் புடவை எடுத்துட்டு வாமா. அத்தை, நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமாமா, ஒரு வாரமா எங்க அண்ணன் போன் பண்ணிட்டே இருக்காரு. நியாயமா அருணுக்கு கல்யாணம் ஆனதால நீயும் அருணும் தான் போய் ஊர் கோயில்ல பொங்கல் வச்சுட்டு வரணும். ஆனா அவன் கண்டிப்பா வரமாட்டான். நம்ம வீட்ல இருந்து யாரும் போகாம இருந்தா நாளைக்கு ஏதாச்சும் தெய்வ குத்தாயிடுமா. அதான் நான் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சக்தியும் அத்தை கூட இருக்கா. இப்ப அவளும் இல்லாம நீங்களும் இல்லாம நான் மட்டும் எப்படி அத்தை தனியா இருப்பேன்? அதான் துணைக்கு அருண் இருக்கானே. யாரு, உங்க புள்ளையா? நீங்க வேற ஏன் அத்தை? ரூம்குள்ள வந்தாலே காலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நானே பாத்துக்கிறேன். ஒரு நாள்ல திரும்பி வந்துருவீங்கல்ல? 2 நாள் ஆயிடுமா. முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாள்ல திரும்ப வர பாக்குறேன். சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. அருண், என்னம்மா? அப்படியே என்ன பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறா. பஸ் ஸ்டாப்லயா? எதுக்கு? இப்ப எங்க போறீங்க? போகும்போதே யாராவது அவசகுணமா எங்க போறேன்னு கேட்பாங்களா? ஊர்ல கோவில்ல திருவிழா போட்டிருக்காங்க. உன் மாமா வர சொல்லி இதோட 100 தடவை போன் பண்ணிட்டாரு. மா, நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டா எனக்கு யாரும் சமைச்சு போடுவா? தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்கே உன் பொண்டாட்டி, அவ சமைச்சு போடுவா. இவ சமைச்சு நான் சாப்பிடணுமா? சும்மா சொல்லக்கூடாதுடா. திவ்யா இப்போலாம் ரொம்ப நல்லா சமைக்கிறா. எப்படி சமைச்சா எனக்கு என்ன? நான்லாம் அவ கையால சாப்பிட மாட்டேன். இங்க பாரு, அவ சமைக்கிறத சாப்பிட்டா சாப்பிடு, இல்லனா கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடு. அதுவும் பிடிக்கலனா நான் வர வரைக்கும் பட்னி கடை. உனக்கு சமைச்சு போடுறதுக்காகலாம் என்னால ஊருக்கு போகாம இருக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு தாயாமா? பெத்த புள்ளைய பட்னி கிடக்க சொல்ற? மனசாட்சி இருக்கா உனக்கு? நீ கொழுப்பெடுத்து சாப்பிட மாட்டேன்னு வீம்பு பிடிச்சா வேற என்ன சொல்லுவாங்க? நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ பண்ணு, எனக்கு டைம் ஆகுது. திவ்யா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். நீ பத்திரமா இருமா. வீட்டை பூட்டிக்கோ. எதுனாலும் எனக்கு போன் பண்ணு. எப்படியும் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். சரிங்க அத்தை. மசன்னு நின்னுட்டே இருக்கான் பாரு. பஸ்ஸ விட்டுட்டேனா அப்புறம் நீதான் என்ன ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அவகிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுங்க, என்கிட்ட கோவத்தை காட்டுங்க. இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். டேய், எனக்கு டைம் ஆகுது, முதல்ல என்ன விட்டுட்டு வா. வா, வரமா. அத்தை, பாண்டிச்சேரியிலேருந்து ஃபைல் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் சைன் பண்ணிடுங்க. நீ செக் பண்ணிட்டியா சிவா? நான் பண்ணிட்டேன் அத்தை.
சிவா, மேனேஜர் சுந்தரம் ஃபோன் பண்ணாரு. நம்ம போரூர் ஃபேக்டரியோட லைசன்ஸை ரெனியூ பண்ணாம விட்டுருக்கோம். இவ்வளவு நாள் எப்படி கவனிக்காம இருந்தோன்னே தெரியல. இப்ப வரைக்கும் நாம அதுல இருந்து அதிகமான மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ உடனே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெனியூ பண்ணிடு. சரிங்க அத்தை, நான் ரெடி பண்ணிடுறேன். இதை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. நல்லவேளை இப்பயாவது தெரிஞ்சது. இல்லைன்னா நம்ம கம்பெனிக்கு சீல் வைக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. அவங்க எப்படி நமக்கு இது வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பாம இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. நம்ம ஃபேக்டரியில தான் எந்த ப்ராப்ளமும் வந்ததே இல்லையா அத்தை. பொதுவா இயர்லி ஒன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம தான் 6 monthsக்கு ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. சுந்தரம் பார்த்திருக்காரு. அவர் சொல்லலனா நமக்கு இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ருத்ரா, உனக்காக பாதாம் ஷேக் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எது கண்ணி எனக்கு? நீயே உடம்பு முடியாம இருக்க, உனக்காக ஆசையா பாதாம் ஷேக் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் இத குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணு. சிவா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஃபேக்டரிக்கு போயிட்டு அப்படியே 11 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு லைசென்ஸ் ரெனியூ பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்க அத்தை. நான் தான் அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல. சரி சரி வைங்க, நான் கேட்டு சொல்றேன். சரிங்க அத்தை, நான் பாண்டிச்சேரிக்கு நீங்க சைன் பண்ணதை மெயில் பண்ணிடுறேன். ரெனியூவல் பண்ண டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணிடுறேன். சரி சிவா. சரி அத்தை. ரத்னோ, அம்மா, நம்ம 5 காரையும் சர்வீஸ் விடணும். காலையில இருந்து நீங்க எப்ப வெளியில வருவீங்கன்னு தான் நின்றுட்டு இருந்தேன். அதை கேட்கலான்னு தான்மா வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அமைதியா நின்றுட்டு இருந்தேன். நாளைக்கு முக்கியமா வெளியில போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா. அப்ப ஒரு வண்டியை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டுலாமா? சொல்றத மட்டும் செய் ரத்னோ, போ. சரிங்கம்மா. எல்லாரும் வேலையை பாருங்க. யாரும் வேலை பார்க்க கூடாது. ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க யார் சார்? ஏன் வேலையை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஃபேக்டரியோட லைசென்ஸை ரினியூவல் பண்ணணும். லைசென்ஸை ரினியூவல் பண்ணாம ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்க ஃபேக்டரியை நாங்க சீல் வைக்க போறோம். சார், ருத்ரா மேடம் அது விஷயமா தான் போயிருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததும் பேசிக்கலாம் சார். ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாங்க மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணியே ஆகணும் சார். லைசென்ஸை ரினியூவல் பண்ணிட்டு வரட்டும். அது வரைக்கும் ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. லைசென்ஸ் வரும்போது வரட்டும். அது வரைக்கும் எல்லாரும் வெளியே போங்க. என்ன அருணாச்சலம்? என்னாச்சு? மேடம், யார் இவங்க? ஃபேக்டரியை சீல் வைக்கணும்னு சொல்றாங்க மேடம். என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா மேடம்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை லைசென்ஸை ரினியூவல் பண்ணணும். ஆனா நீங்க இன்னும் ரினியூவல் பண்ணாம இருக்கீங்க. யார் அலோவ் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. தெரியும் சார். நாங்க ஃபேக்டரி லைசென்ஸை ரெனியூ பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் கூட நேத்து ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். அப்ப ரினியூவல் பண்ணுங்க. நானே வந்து சீல் வச்சதை ஓபன் பண்ணி தரேன். இப்பவே பண்ணிடுறோம். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அப்படியெல்லாம் பண்ண முடியாது மேடம். நான் அலோவ் பண்ணி லேபருக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்ல ஃபேக்டரியில ஃபயர் ஆனாலோ நாங்க தான் பதில் சொல்லணும். நாங்க இங்க வராம இருந்தா கூட பரவாயில்ல.
ஆனா வந்ததுக்கு அப்புறம் சீல் வைக்காம போனா தப்பாயிடும் மேடம். என்னோட ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவனா. 28 வருஷமா யாருக்கும் ஒரு சின்ன அடி கூட படாம இந்த ஃபேக்டரியை நாங்க ரன் பண்ணிட்டு வரோம். உள்ள இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே புதுசுதான். அவ்வளவு சேஃப்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. மேடம் நீங்க 100% சேஃப்டியா ஹேண்டில் பண்ணாலும் லைசென்ஸ் இல்லாம என்னால ரன் பண்ண விட முடியாது மேடம். மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, உங்க ஃபேக்டரியை சீல் பண்ணியே ஆகணும்னு. ஆர்டரை மீறி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. டெய்லி நாங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணியே ஆகணும் சார். அது உங்க ப்ராப்ளம் மேடம். சார், ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாம இப்படி திடீர்னு வரீங்க? நாங்க 5 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். உங்க சைட்ல இருந்து தான் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சார், ஒன் டே ஒர்க் ஸ்டாப் ஆன கூட கிட்டத்தட்ட எங்களுக்கு 10 crores வரைக்கும் லாஸ் ஆகும். நீங்க லைசென்ஸை ரினியூவல் பண்ணிருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் என்னால அலோவ் பண்ண முடியாது சார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ணா அப்புறம் எல்லா இடத்துலயும் இதையே தான் எங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க, எங்களை வேலை பார்க்க விடுங்க. இப்ப இதுக்கு என்னதான் சார் ஆப்ஷன்? மேடம், நான் ஜாயிண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் தான். சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் போய் நீங்க கேட்கணும். அவர் சொன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியும். நாங்க இப்ப ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஃபேக்டரியை விட்டு வெளியே போங்க. சார், அருணாச்சலம் மேடம், ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கான சேலரியை கொடுத்து லீவ் சொல்லிடுங்க. மேடம் நமக்கு ஏற்கனவே பெரிய லாஸ். அவங்களுக்கு சேலரி கொடுத்தோன்னா இன்னும் நமக்கு லாஸ் ஆகும். இன்னைக்கு வேலை இருக்குன்னு நினைச்சு வந்திருப்பாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க நான் சொன்னதை பண்ணிடுங்க. இந்த ஒரு நாள் சம்பளம் ஒரு குடும்பத்தோட 2 நாள் சாப்பாடு செலவா இருக்கும். அதை நாம எடுத்துக்க கூடாது. சரிங்க மேடம், நான் பண்ணிடுறேன். போய் ஆக வேண்டியதை பாருங்க. ஏப்பா எல்லாரும் வாங்க, இன்னைக்கு ஃபேக்டரி லீவு. எல்லாரும் அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. ஏன் அத்தை, நாம மட்டும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் எப்படி ஆபீஸ் வரைக்கும் போச்சு? அதுதான் சிவா எனக்கும் யோசனையாவே இருக்கு. இன்னைக்கு ரெனியூவல் பண்ண போற விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. யாரோ நமக்கு எதிராக சதி பண்ற மாதிரி இருக்கு. அந்த மேனேஜர் அருணாச்சலத்துக்கும் இதை பத்தி தெரியும். அவர் ஏதாவது இல்ல சிவா, ரெனியூ பண்ணணும், இல்லனா ஃபேக்டரிக்கே சீல் வச்சிருவாங்கன்னு சொன்னதே அவர்தான். அதுவும் இல்லாம அவர் நம்ம கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறவரு. வேற யார் அத்தை இதை பண்ணா? இப்ப நம்ம அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல. உடனே ஆபீசரை பார்த்து ரெனியூ பண்ணி நாளையில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். சரி அத்தை. இவர் எப்ப வந்தாரு? இன்னைக்கு வேலைக்கு போலையா? சரி, வீட்டை பூட்டாம தான் போறோம்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடுவோம். நான் வீட்டை பூட்டாம தான் போறேன். நீங்க இங்க தானே இருப்பீங்க. ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. உள்ள போனா வேற திட்டுவாரு. சரி, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, உடம்பு இப்படி கொதிக்குது. நடுக்கம் வேற இருக்கே. இப்ப என்ன பண்றது?
அத்தையும் இல்ல சக்தியும் இல்ல. சரி, நாமளே பாத்துக்க வேண்டிதான். எழுந்துருங்க. இத கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோங்க, சரியாயிடும். சொல்லுங்கண்ணே. ஏமா, இன்னைக்கு நீ வேலைக்கு வரலையா? ஷிஃப்ட் மாத்தணும்ல? அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே பாத்துக்கோங்கண்ணே. என் ஹஸ்பண்ட் உடம்பு முடியாம இருக்காரு. அவரை தனியா விட்டுட்டு வர முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. சரிம்மா. இந்த மாத்திரையை போடுங்க. வேணாம். போடுங்க, அப்பதான் சரியாகும். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். ரொம்ப பண்ணாதீங்க. நான் இல்லைன்னா உங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கணும். உடம்பு முடியாம இருக்கும்போது வேலைக்கு சாப்பிடணும், அப்பதான் சரியாகும். சாப்பிட என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. வேணான்னு சொன்னா விடு. அப்படிலாம் விட முடியாது. உன் கையால சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்படியே கூட இருந்துட்டு போறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் சமைச்சதை சாப்பிடுறீங்கன்னு நினைக்காம ஹோட்டல்ல சாப்பிடுறதா நினைச்சுக்கோங்க. நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஹலோ. வணக்கம் சார். நான் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் ருத்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து எங்க ஃபேக்டரிக்கு சீல் வச்சுட்டாங்க. நான் தான் மேடம் ஆர்டர் கொடுத்தேன். நீங்க லைசென்ஸை ரெனியூவல் பண்ணாம வச்சிருந்தீங்க. உண்மைதான் சார், தப்பு எங்க மேலதான், நான் ஒத்துக்கிறேன். அது எங்க ஃபேக்டரி லைசென்ஸ்க்கான டாக்குமெண்ட்டை நாங்க உங்களுக்கு மெயில் பண்றோம். உடனே நீங்க அதை வச்சு லைசென்ஸை ரெனியூ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்க 3 கம்பெனிஸ்க்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். ஒரு நாள் ஒர்க் ஸ்டாப் ஆனாலும் எங்களுக்கு அது பெரிய லாஸ். அதனால இன்னைக்கே கொஞ்சம் ரெனியூ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புரியுது மேடம். நீங்க டாக்குமெண்ட்டை மெயில் பண்ணுங்க,
நான் டெல்லிக்கு அனுப்பி 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு லைசென்ஸ் ரெனியூவல் பண்ணி தந்துடுறேன். ஐயோ 3 டேஸ்னா அது ரொம்ப பெரிய டைம் சார். அதுக்குள்ள 30 crores கிட்ட லாஸ் ஆயிடும் சார். மேடம், நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. 28 வருஷமா ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராம இருக்குன்னு மென்ஷன் பண்ணி ஃபாஸ்டா லைசென்ஸ் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். இல்லனா மினிமம் 15 டேஸ் ஆகும். நான் டாக்குமெண்ட்ஸை மெயில் பண்றேன். ஆனா ஒர்க் பண்ண மட்டுமாவது நீங்க அலோ பண்ணுங்க சார். உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ரெனியூவல் பண்ணாம எப்படி மேடம் ஒர்க் பண்ண விட முடியும்? நான் அதுக்கான ஃபைனை வேணா கட்டிடுறேன் சார். இந்த டைம்ல நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். மேடம், இப்பெல்லாம் ஏதாவது சின்னதா தப்பு நடந்தாலும் மீடியாக்காரங்க எங்களை தான் கேள்வி கேட்கறாங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அது என் டியூட்டி மேடம். ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரிங்க மேடம், நீங்க சப்மிட் பண்ணுங்க. 3 டேஸ்ங்கிறத 2 டேஸ்ல வாங்கி தரேன். என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா உங்களை பத்தி வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படி. இன்ஃபர்மேஷனா? ஆமா மேடம். உங்க ஃபேக்டரி ரெனியூவல் பண்ணாம இருக்குன்னு டைரக்டா யாரோ டெலிவரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி மேடம் என்னால சொல்ல முடியும்? நான் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேன் சார். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். ப்ளீஸ். அவங்க பேர் எதுவும் சொல்லல. ஆனா ஒரு லேடி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. லேடியா? மேடம், நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வெளியில தெரிஞ்சா எனக்கு தான் பிரச்சனை. இல்ல சார், நான் என்ன நம்பினவங்களை என்னைக்கும் கைவிட்டதில்ல. கொஞ்ச நாளாவே சில துரோகிகள் என் கூட இருக்காங்க. அவங்க யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எனிவே, நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லைசன்ஸை மட்டும் கொஞ்சம் ரெனியூ பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ சார். என்ன சத்த, லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல சிவா, 2 டேஸ் ஆவது ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட 30 கோடி லாஸ் ஆகும். தெரியுது சிவா. அவர்கிட்ட யாரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு கேட்டதுக்கு ஒரு லேடின்னு சொன்னாரு. லேடியா? வாய்ப்பு இல்லாத. நீங்க, மேனேஜர் சுந்தரம், அப்புறம் நான், நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் இது தெரியும். மத்த யாருக்கும் தெரியாது. எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்ப என்னத்த பண்றது? எனக்கு எந்த யோசனையும் தோணல சிவா. வீட்டுக்கு போலாம். அருண், சாப்பாடு ரெடி. சாப்பிட வாங்க. பாத்து விடு, எனக்கே வர தெரியும். ரசம் சாதம் தான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல அதுதான் சாப்பிடணுமா? சாப்பிடுங்க. துவையல் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். அதுல கை கழுவாதீங்க. இல்ல, புருஷன் சாப்பிட்ட எச்சில் தட்டுல தான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால அதுல கை கழுவாதீங்கன்னு சொல்றேன்.
நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ரசம் சாப்பிடுங்க, துவையல் சாப்பிடுங்கன்ற. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, கொண்டாட்டிங்கிற உரிமையை கொண்டாட ஆரம்பிச்சிருவிய. என் நெத்தியில் என்ன இழிச்சவன் எழுதியிருக்கா? எல்லாத்தையும் மறந்து உன் கூட குடும்பம் நடத்த. நான் ஒன்றும் விருப்பப்பட்டோ ஆசைப்பட்டோ சாப்பிட வரல. ஹோட்டல் சாப்பாடு மாதிரி நினச்சிக்கோ நீ சொன்னதுனால தான் நான் சாப்பிட வந்தேன். சாப்பிட்டதுக்கான காசு எடுத்துக்க. இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. ஹலோ, ஹோட்டல் காரியா நினைச்சு சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு ஒத்தடம்லாம் கொடுத்து நர்ஸ் வேலை பார்த்தனே, அதுக்கு காசு யாரு? உங்க பொண்டாட்டி கொடுப்பாளா? ஹலோ, காஸ்ட்லி நர்ஸுப்பா, இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க. தேங்க்யூ சார். இன்னும் ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, நானே பண்றேன். நான் குடிச்ச டீல விஷம் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஃபேக்டரி லைசன்ஸ ரெனியூ பண்ணி கொடுக்க சொல்லி முத்துக்குமார் சார் கிட்ட நான் கேட்டப்போ என்னை பத்தி ஒரு லேடி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்றாரு. ஒருவேளை இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கோ?